டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 2ஆம் பிரிவு 1 முதல் 14 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அத்தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். உங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் அனைத்தும் இயேசு இறைவன் பிறக்கும் எளிய குடில்களாக மாறுவனவாக. உங்கள் வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தும் அவர் வரும் வழித்தடங்களாக மாறி அவர் உங்களில் வந்து குடிகொள்வாராக. அவர் பிறப்பின் இப்பெருவிழாவின் அனைத்து ஆசீரும் அருளும் மகிழ்வும் அமைதியும் பொங்கிப் பெருக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உரித்தாகுக. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வானக இறைவன் மண்ணில் மிக எளிய மனிதராய் நம்மில் ஒருவராக நம்மவராக இறைவன் நம்மோடு எனும் இம்மானுவேலாக பிறந்தார். அத்திருப்பிறப்பை கொண்டாடும் நாம் அவராக மாற இன்றும் நம்மிடையே அவர் பிறந்து கொண்டிருக்கின்றார். நாம் அவராக மாற அவர் நமதாக மாறினார் என்ற இந்த பேருண்மைதான் நமது கொண்டாட்டங்களின் அடித்தளம். கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களின் மறைபொருளை டிசம்பர் 24ஆம் நாள் நள்ளிரவில் தொடங்குகிறோம். 8 நாட்களுக்கும் அதை பெருவிழாவாக தொடர்ந்து கொண்டாடுவது நம்மில் தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் திரு அவை பாரம்பரியம். ஏனெனில் இயேசுவின் திருப்பிறப்பு வெளிப்படுத்தும் இறை வெளிப்பாடு அத்தகையது. அதனுடைய மறைபொருள் உண்மை அள்ள அள்ள குறையாதது, அளவிட முடியாதது. புதிய புதிய அர்த்தங்களை, அந்தந்த காலத்திற்குரிய வாழ்வை, வழியை, உண்மையை வழங்கக்கூடியது. ஒரு சிறிய கதை தரும் ஒளியை கொண்டு இயேசுவின் திருப்பிறப்பு மறைபொருளை நெருங்க முயல்வோம். உப்பு பொம்மை ஒன்று நான் யார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டது. தன்னுடன் வாழ்ந்த குடும்பத்தார், நண்பர், உறவினர் அனைவரிடமும் தான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடியது. தான் இதுவரை அறிந்ததற்கு மேல் எவ்வித புதிய தகவல்களையும் அவர்களிடமிருந்து அதற்கு கிடைக்கவில்லை. எனவே தான் வாழ்ந்த குகையை விட்டு வெளியே வந்தபோது பசுமையான செடி கொடி மரங்களை கண்டது. அவர்களிடம், நான் யார் என்று நீங்கள் கூற முடியுமா
என்று கேட்டது. அதற்கு பதிலாக, நாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நகர்ந்ததில்லை, உன்னை பற்றி ஏதும் தெரியாது என்று செடி கொடிகள் கூறின. அடுத்து உப்பு பொம்மை தான் சந்தித்த உயிரினங்களான ஊர்வன, பறப்பன, நடப்பன ஆகிய அனைத்து உயிர்களிடமிருந்தும் தன் கேள்விக்கு விடையை தேடியது. அதற்கு அந்த உயிரினங்கள் பதிலாக, உன் சுவை உப்புச் சுவை, நாங்கள் உண்கின்ற கனிகளின் சுவையிலிருந்து மாறுபட்ட சுவை, இவை தவிர வேறொன்றும் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று கூறின. உப்பு பொம்மை அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்றது. அடுத்து அதனை எதிர்பட்டு வந்த மனிதரிடம் நான் யார் என்று கேட்டது. மனிதர்கள் விரிவான பதிலை கூறினர். உப்பு பொம்மையின் வேதியியல் பெயர் என்ன, அதனுடைய சுவை என்ன, அது நீரில் கரைந்து காணாமற் போகக்கூடியது, அதுதான் அதனுடைய தன்மை, பொருட்களை அழியாமல் காப்பாற்றுவது அதனுடைய குணம், உணவிற்கு சுவை கூட்டுவது அதனுடைய பண்பு. இப்படியாக உப்பு பொம்மையின் பலவித விளக்கங்களை தந்தார்கள். உப்பு பொம்மைக்கோ மனிதரின் விளக்கங்கள் அதனுடைய சிற்றறிவுக்கு எட்டாததாகப்பட்டது. தான் யார் என்று கண்டறிய முடியாத உப்பு பொம்மை மனசலிப்படைந்து தன் குகைக்கே திரும்பி வந்தது. மனத்தளர்ச்சியில் தன் குகையின் வாயிலில் அமர்ந்து தனக்கு எதிரில் இருந்த கடலின் கரையில் மோதி மோதி திரும்பிக் கொண்டிருந்த அலைகளை வெறுமனே நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஆழி பேரலை ஒன்று பேராற்றலுடன் எழுந்து கரையை நோக்கி வந்தபோது அது உப்பு பொம்மை மீது மோதி அதனை உள்ளே இழுத்துச் சென்றது. உப்பு பொம்மை அந்த கடல் நீரில் கலந்தபோது தன்னையே சுவைக்க ஆரம்பித்தது, தன்னையே கடலில் இழந்தது. இதுவரை படிகமாக தனக்குள் உறைந்திருந்த உப்பு பொம்மை கரைந்து தன் மூலத்தில் கலந்து விட்டது போல உணர்ந்தது. தனது தனிமையில் தான் யார் என்பதை கண்டறிய முடியாத உப்பு பொம்மை கடல் நீரில் கரைய கரைய நான் யார் என்ற கேள்வியினுடைய விடை தனக்குள் அனுபவம் ஆவதை உணர்ந்து தன்னில் அமைதி கண்டது. தான் யார் என்ற தேடலின் விடையை கடல் தன்னை தேடி வந்து கண்டுபிடிக்கச் செய்தது என்று உப்பு பொம்மை கடலை கொண்டாடியது. கடலோடு உறவாடி தன்னை கடலிலே இழந்து தன்னை யார் என்று கண்டுபிடித்து அனுபவித்து வாழ்ந்தது. கடலிலிருந்துதான் உப்பு உருவாகிறது என்றாலும் உப்பை தேடி கடல் வந்த கதைதான் கிறிஸ்து பிறப்பு திருநிகழ்வுகளின் கொண்டாட்டங்களின் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பேருண்மை. இறைவன் நம்மை தேடி வந்து நாம் யார் என்ற மனித பேருண்மையை நமக்கு அனுபவமாக தருகிறார் என்பதே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். கிறிஸ்துவின் திருப்பிறப்பு என்ற மறை பேருண்மையை மனித எண்ணங்கள், மனித உணர்வுகள், புரிதல்கள் வழியாக நம்மால் விளக்கவோ விளங்கிக் கொள்ளவோ முடியாது. ஆனால் இயேசு மனுவுருவான பெருநிகழ்வில் நம்மையே கரைக்க முடியும். அதன் வழியாக இயேசுவின் பிறப்பை நம்மில் நிகழவிட முடியும். உப்பு பொம்மை கடல் நீரில் கரைந்து முழுமையில் ஒன்றாகிவிட்டது போல மனிதராகிய நாம் நம்மில் மனிதராக பிறந்தவரில் கரைய முடியும். இந்த கரைதல் வழியாக அவர் நம்மிலும் நாம் அவரிலும் உறவில் ஒன்றுபட்டு நமது மனிதத்தன்மையில் அவருடைய இறைத்தன்மையை அனுபவமாக்கி வாழ முடியும். இத்தகைய உறவின் கலப்பால் விளையும் உன்னத வாழ்வை தரவே இறைத்தன்மையில் இருந்த இயேசு தனது நிலைமையை வெறுமையாக்கி மனித நிலைக்கு இறங்கி வந்தார். கிறிஸ்து திருப்பிறப்பு உண்மையின் ஒரு பகுதி அவர் நம் நிலைக்கு இறங்கி வந்து நமதான அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு நம்மோடு குடிகொண்டார் என்பதாகும். அதே கிறிஸ்து பிறப்பு உண்மையின் மறுபகுதி என்னவென்றால், நம்மோடு குடிகொள்ளும் அவரில் நாமும் குடிகொள்ளலாம். இறைவனுடைய நிலைக்கு
நாம் உயரலாம். நம்மில் அவர் செயல்பட நமக்குள் அவரை பிறக்கச் செய்யலாம் என்பதாகும். தந்தை இறைவன் நம்மை படைக்கும் போது இயேசு வழியாக இறை சாயலில் நம்மை படைத்தார். இன்று இயேசு நம்மில் பிறக்கும் போது நமக்குள் இருக்கும் இறை சாயலை இயக்கி இறை வாழ்வில் பங்கெடுக்கச் செய்கிறார். எனவே நமது இல்லங்களை அவர் பிறக்கும் குடிலாக நாம் மாற்றும்போது இறை மனித உறவின் கலப்பு கண்டிப்பாக நம்மில் நடக்கும். அப்போது இயேசு மனித நிலையில் பிறந்து இறை வாழ்வை நம்மில் நிகழ்த்துவதை மனித அனுபவமாக நாம் உணர முடியும். இவ்வாறு உணர்ந்ததை மற்றவர்களிடம் மனித அனுபவமாக பகிர முடியும். கிறிஸ்து பிறப்பு விழா நாளில் இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சியையும், இடையர்கள் கேட்ட வானவர் கீதம், அவர்கள் குடிலில் குழந்தை இயேசுவை கண்ட நிகழ்ச்சியையும் நற்செய்தியாக பல திருப்புகளில் படிக்க கேட்போம். தங்கள் மந்தையை இரவு காவல் காத்து கொண்டிருந்த இடையருக்கு இறைவன் இயேசுவின் பிறப்பை வானதூதர் அறிவித்தனர். அறிவிப்பின் இறுதியில் விண்ணக தூதர் பேரணி, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இவ்வாறு இயேசுவின் பிறப்பையும் அப்பிறப்பால் விண்ணிலும் மண்ணிலும் என்ன நிகழ்கிறது என்பதையும் இடையர்களுக்கு அந்த கீதம் அறிவித்தது. அதாவது இறைவன் இயேசுவின் பிறப்பு விண்ணில் மாட்சியையும் மண்ணில் அமைதியையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இறை மாட்சியும் மனித அமைதியும் நெருங்கிய உறவு கொண்டது. ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாது. இறைவன் அவரை மாட்சிப்படுத்தாத மனித அமைதி இல்லை. மனிதரில் அமைதியை விளைவிக்காத இறைமாட்சி என்று ஒன்று வெற்றவெளியில் ஒளிர்வதில்லை. இறைமாட்சி உறுதியாக மனிதரில் அமைதியை ஏற்படுத்தும். மனிதர்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்தாதவரை அமைதியை சுவைக்க முடியாது. அவர்கள் அமைதிக்காக எடுக்கும் எந்த முயற்சியும் பிளவிலும் பிரிவினையிலும் சுயநலத்திலும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதிலும் ஒருவர் அடுத்தவரை பொருட்களைப் போல தங்கள் சுய லாபத்திற்கு பயன்படுத்துவதில்தான் மனித அமைதிக்கான முயற்சிகளினுடைய முடிவு இருக்கும். இறைமாட்சியும் மனித அமைதிக்கும் உள்ள தொடர்பை இயேசு எளிய முறையில் விளக்குகிறார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை மாட்சிப்படுத்துவார்கள் என்று இறைமாட்சிக்கும் மனித நற்செயல்களுக்கும் உள்ள இணைப்பை இயேசு கூறுகிறார். நாம் ஒவ்வொருவரும் செய்யும் நற்செயல்கள் ஒவ்வொன்றும் இருள் நீக்க வேண்டும். ஒளியாக நம்மிலும் பிறரிலும் நம்மை சுற்றி ஒளிர வேண்டும். அப்போது பேரொளியான இறைவனின் மாட்சி நம்மீது ஒளியாக சுடர் வீசும். மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் சாயலை நம்மில் தாங்கி இருக்கிறோம். அந்த இறை சாயலை வாழும்போது இறைமாட்சி நம்மில் அவரது அமைதியாக, அன்பாக, நீதியாக, உறவின் பகிர்வாக பரிணமிக்கும். இயேசுவின் திருப்பிறப்பில் இடையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாக வந்த அந்த வானோரின் கீதம் நமக்குள் இன்றும் ஒலிக்கட்டும். அது இறை மாட்சியில் மிளிரும் மனித அமைதியாக நம்மில் மலர, அன்று இடையர்கள் சென்றது போல பிறக்கும் குழந்தை இயேசுவிடம் இன்று நாமும் செல்வோம். அங்கே மனிதர் நடுவில் மனித குழந்தையாக தவழும் இயேசுவின் மழலை சிரிப்பு சிந்தும் இறைமாட்சி நம்மீது அமைதியாக வந்து குடிகொள்ளட்டும். மேலும் வான தூதர்கள் தங்களுக்கு அறிவித்தபடியே அனைத்தும் நடந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தனர். இறைமாட்சியில் மலரும் மனித அமைதியை பிறருக்கும் அறிவித்தனர். குழந்தையின் தாய் மரியா இந்த நிகழ்ச்சிகளை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்றும் இந்நாளில் நற்செய்தியில் படிப்போம். இடையர்கள் செய்தது போல கிறிஸ்துமஸ் என்பது
இறைவன் நம்மிடையே நம்மவராக மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறார் என்பதை அறிவிக்கும் திருவிழா. அதே வேளையில் இயேசுவின் தாய் மரியா போல இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சிகளை நம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து இயேசு பிறக்கும் அனுபவத்தை நமக்குள் தன்மயமாக்கும் நமது திருவிழா. இறைவன் நம்மோடு கலந்து நம்மயமாகுகிறார். அவருடைய திருப்பிறப்பை நம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அவர் மயமாகுவோம். நம்மில் அவரும் அவரில் நாமும் இணையும் திருவிழாதான் கிறிஸ்துமஸ். இயேசுவின் பிறப்பால் இறைமாட்சி மனித அமைதியாக நம்மிடையே பிறந்துவிட்டது. இது இறைவன் நமக்கு அளிக்கும் பெருங்கொடை. மனித அமைதியின் பண்புகளான அன்பு, பகிர்வு, நீதி இவைகளை நம்மில் மலரும் இறைமாட்சியாக வாழ்வது கிறிஸ்துமஸில் நாம் இறைவனுக்கு அளிக்கும் நமது கொடை. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் அமைதியும் ஆசீரும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்குவதாக.